இல்லம்மா மீண்டும் ஒருபடி தெளிவா கேளுங்கம்மா. பயோமேக்ஸ் சார். பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க. எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு? 160 சார். 160யா? ஆமாங்க சார். சரிம்மா. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் சீட் கிடைக்குமாங்க சார்? என்னது? இன்ஜினியரிங். ஓகேம்மா, உங்களுக்கான பதில் வந்து கூட இருக்கிறது, சொல்லுங்க. கரெக்டாம்மா. 160 நீங்கள் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் திண்டுக்கல்லே நல்ல கல்லூரியாக இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் சென்னை வரணும், நீங்கள் சென்னை நீங்கள் வரலாம். நீங்கள் ஆகையால் வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 160ங்கிறது நல்ல கட் ஆஃப் மார்க் தான் உங்களுக்கு. 4 இயர்ஸ் ப்ரோக்ராம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சஜஷன் என்ன சார்? பயோடெக் அது மாதிரி போகலாமா? இவங்க பயோ மேக்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்க இன்ஜினியரிங் போகலான்னு கேட்டாங்க அவங்க. அதான் சொல்லுவோம், நம்ம இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பயோமெடிக்கல் எடுத்தாலும் வாய்ப்பு உண்டு, பயோடெக்னாலஜி எடுத்தாலும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஈவன் இங்கே சிவில், நான் நிறைய பேர் சிவில் இன்ஜினியர் எடுக்க மாட்டாங்க. சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிடபிள்யூடிலையோ இல்லை ஹைவேவிலையோ இல்லை ஸ்டேட் சென்ட்ரல் ஹைவேவிலையோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்டூடெண்ட் இல்லைங்கிறாங்க. நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும் போதே அந்த பிடபிள்யூடி, அந்த சென்ட்ரல் எனக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணிங்கனாலே வித்தின் 2 இயர்ஸில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போயிடலாம். அதுக்காக இன்னும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சிவில் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸு, இன்டீரியர் டிசைன்ஸு, இந்த டிசைன் எல்லாத்துக்குமே வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்டீரியர் உங்களுக்கு டெஸ்க் ரிசர்ச்சே இருக்குது, டெஸ்க் ஒர்க்கே இருக்குது. நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்வேராக இருக்கணுங்க அவசியம் இல்லை. இவன் இந்த குவான்டிடேட்டிவ் சர்வேங்கிறது வெரி எக்ஸலண்ட். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆகையால வந்து வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த வாய்ப்புகளை உருவாக்க, அந்த வாய்ப்புகளை தக்க வைப்பது வந்து அந்த ஒரு தனி ஸ்டூடெண்ட்டு, அவர் தான் முக்கியமான விஷயங்கள். அவர் எப்படி அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா தன்னை வந்து வளர்த்துக்கிறாரோ அதுக்கு தக்கவாறு அவருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நிச்சயமா அனிதா, நீங்க தைரியமா எடுத்து படிக்கலாமா? இன்ஜினியரிங் கிடைக்குமா? உங்களுக்கு நல்ல கல்லூரியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல் உங்க மாவட்டத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்ல, ஆனால் ஒரு சின்ன கருத்து சார், ஆண் பெண்ணில் இப்போ எல்லா துறையும் இருக்காங்க சார். ஆனால் எல்லாரும் படிக்கலாம், சந்தேகமே இல்லை. அடுத்தாக திருச்சியிலிருந்து ரவி காத்திருக்கார். வணக்கம் ரவி. ரவி, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ நான் 11th படிச்சு முடிச்சிருக்கேன். நல்லா உரக்க பேசுப்பா. ஹலோ, இப்போ நான் 11th முடிச்சு 12th போறேன் சார். என்னங்க? 11th முடிச்சு இப்போ 12th போறேன். +2 போறேன். இப்போ எனக்கு கண்டிப்பா கட் ஆஃப் வந்து 190 மேல வரும். அடுத்து வந்து நான் வந்து எந்த இது சூஸ் பண்ணா எனக்கு பெஸ்டா இருக்கும்? நீ என்ன கோர்ஸ்? ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்திருக்க இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். சரிப்பா, ஆனா உண்மையிலே உன்னை பாராட்டேன். அடுத்த வருஷம் இலக்குக்கு தற்போதே தயாராகிறது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். சொல்லுங்க சார், ரவிக்கு என்ன சொல்லலாம் சார்? 180 கட் ஆஃப் இருக்கு. நீங்க என்ன கேட்ப? இப்போ நீங்க வந்து ஏஐ தான் நீங்க கேட்பீங்க. நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனக்கு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டெடு. ஏன்னா இன்னைக்கு கேட்குற கேள்வி எல்லாமே பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. உனக்கு அதில் விருப்பம் இருந்தால் சேரு, இல்லைன்னா நீங்கள் அடுத்த துறைகள் எந்த துறை வேணாலும் எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ்க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ரொபாட்டிக் சயின்ஸுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை பயோடெக்னாலஜி போனாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீ வந்து 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்தில் டிசைட் பண்ணு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உன்னோட இலக்கு அடைய முடியும். நிச்சயமா, ஏன்னா 190 கட் ஆஃப் வரும். நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கிறீங்க, நிச்சயமாக வரும். வறுமையானால் எந்த படிப்பு எடுத்தாலும் உங்களால் ஜொலிக்க முடியும். எனவே நீ போக போக படிக்க நீனே புரிந்து கொள்வாய். எல்லா துறையும் சிறந்த துறைப்பா. உனக்கு விருப்பம் எதில் இருக்குன்னு பார்த்துக்கோ. அந்த விருப்பம் இருக்க துறையை தேர்ந்தெடுத்தால் மிக சிறந்த இலக்கு உனக்கு கிடைக்கும். அதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். அடுத்த இலக்கு. வணக்கம். இப்போ தொடர்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா, இப்போ ரவி கேட்ட கேள்விக்கு துணை கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஓராண்டுக்கு முன்னரே அவர் தயாராகிறார், அடுத்த ஆண்டுக்கு இப்பயே தயாராகிறார். ஆனால் இந்த ஆண்டு இந்த 190 நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. படிக்காமல் இப்போ 169 170ன்னு வருது கட் ஆஃப். ரொம்ப டிஜெக்ட் ஆகிடுவாங்க மாணவர்கள். 20 மார்க் குறைஞ்ச உடனே நான் அந்த கனவு, என்னுடைய கனவு இவ்வளோ இமயமலை தொடரணும்னு போயிட்டு வந்துட்டு திடீர்னு பரங்கிமலை ரேஞ்சுக்கு தான் போக முடியும்னு சொல்கிற வந்த ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அவன் ரொம்ப டிஜெக்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார் உங்க அனுபவத்துல? அது வந்து உண்மையிலே அது தவறான கருத்து. மார்க்குங்கிறது வந்து என்னன்னாக்க, நான் ஒரு பஸ்ஸை வந்து லைட் ஒரு நிமிஷத்துல விட்டுட்டேங்கிற மாதிரி தான். அடுத்த பஸ் வரும்ல, கண்டிப்பா வரும். அந்த பஸ்ஸை பயன்படுத்துறதா. ஆகையில நீங்க வந்து 10 கட் ஆஃப் மார்க்கு, 15 கட் ஆஃப் மார்க்கு, 20 கட் ஆஃப் மார்க்கு. இன்னைக்கு வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்டா இருப்பாங்க, காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்க, அரியர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சக்ஸஸ் ஆயிருக்காங்க. அதனால் நீ வந்து 165 கட் ஆஃப் மார்க்கு, 170 கட் ஆஃப் மார்க்குங்கிறது பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது.
நீங்கள் அவங்க ஈக்குவலான வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து உங்களை பற்றி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க, தன்னம்பிக்கை அதிகமாக வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியும். இதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. நிச்சயமா. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தால் தான் கேள்வி கேட்டேன். ரவி தொடர்புடைய கேள்வி அல்ல, இருந்தாலும் ரவிக்கு துணை கேள்வியாக இது நிறைய மாணவர்களுக்கு தான் கேட்டேன்னா. கண்ணன் தற்போது காத்திருக்கிறார். கண்ணன், வணக்கம் கண்ணன், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன கண்ணன்? சார் வணக்கம் சார். என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கியா சார். சரிங்க. 570 மார்க் வாங்கியிருக்கியா சார். 520. சரிங்க. 570. சரிங்க. மிக சார். கட் ஆஃப் வந்து 197 வருதுங்க சார். 197. என்ன கம்யூனிட்டிங்க? பிசி கம்யூனிட்டி சார். சரிங்க. அது இன்ஜினியரிங் படிக்கணும். அது எந்த ஏஐ படிக்கணும். அது ஏஐ. சரிங்க. முதல்ல கண்ணன், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் முதல்ல எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நல்லா வாங்கியிருக்காரு. அவர் என்ன எடுக்கணும்னு ஆசை, ஏஐ எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஏஐ தான் எல்லாருக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வலையில எல்லாரும் இழுக்குது. சொல்லுங்க சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடுங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா அந்த பையன் வந்து 197 கட் ஆஃப் மார்க்கு அந்த ட்ரீமில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஏஐடிஎஸ் நீங்கள் எடுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கும். இல்லை எம்ஐடியில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை சார் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் எடுத்துங்க, ஐடி நீங்கள் எடுத்துங்க. இந்த துறையை எடுத்துகிட்டு ஏஐடிஎஸ் நீங்கள் வந்து ஏஐ துறை நீங்கள் வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். இல்லை நான் அதுக்கு அடுத்தது நான் போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு டாப் ப்ரீமியர் காலேஜஸ் ஒரு 5 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையிலே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கல்லூரியில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அங்கேயே ஏஐடிஎஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து அந்த கல்லூரியிலே இருக்குது. அங்கே உள்ள மாணவர்கள் பார்த்தா பிளேஸ்மெண்ட் நல்லா தான் போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா வராங்க. ஏன்னாக்க கட் ஆஃப் மார்க் ஒருத்தம் அதிகமாக இருக்கும்போது கம்மியாக இருக்கும்போது அதில் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏஐடிஎஸ்ன்னு படிச்சுட்டு ஏஐ சம்மந்தப்பட்ட என்ஜினியர் அங்கே எதுவும் கிடையாது. அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் உள்ளே கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, இடி மேனேஜர்ஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செய்யுங்க. நல்ல மார்க்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கல்லூரியாக தேர்ந்தெடுங்க. எந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும், இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக படிக்க நல்ல வாய்ப்பு. நிச்சயமாக. வாழ்த்துக்கள்.